இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாசி மாதத்தில் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானம் எனப்படும் 8ஆம் பாவத்தில் அமர்ந்து கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தாரு, கொஞ்சம் துன்பமாக கொடுத்தாரு. இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்து ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. எதிர்களின் ஆட்டம் அட்டூழியம் எல்லாம் ஒழியும், நோய்கள் உடனே குணமாகும். அரசு தேர்வுக்காக எழுதிட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானை வழிபட்டு வருவது சிறப்பு. கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான பயணங்கள், ஆன்மீக யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரக்கூடியதாக அமையும். வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பிற்கான வெகுமதியை பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். முக்கியமான வேலைகளை நிறைவேற்றும் உங்களின் தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும். நேர்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி என்பர்களுக்கு 6ல் சூரியன், 5 நாளில் கேது, 3ல் குரு, 4-5 சுக்கிரன், 6ல் புதன், 9ல் செவ்வாய், 4ல் சனி, 10-11 ராகு, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் மாத முற்பகுதியில் ராகு, இதனால் நன்மைகள் ஏற்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்குது. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டுக்கு மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மாதத்தில் கடைசி போக போக உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் எதிரிகளால் தான் ஏற்படுது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் எதிரிகளை நீங்கள் கண்டறியணும். குருபலத்தால் சமாளிச்சுக்கிருவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்கள், புண்ணியஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்பு உண்டு. குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நடந்துக்கிட்டால் அந்த ஆதரவை பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும். பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உங்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா பொது நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுக்களை பெறுவீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களை பாராட்டுவாங்க. பணிக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல நாள் பிப்ரவரி 14, 15, 16, 17, 18, 25, 26, 27, மார்ச் 5, 6, 7, 8. சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 10 மேலும் 11. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யணும்.
வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான 2025 வருடத்திற்கான மாசி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.